ஹாய்ங்க. நேற்று நைட்டு ஊற வச்ச காராமணியை இன்றைக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. அது தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க, இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய டிஷ்ஷஸ் நான் செய்கிறது எல்லாமே உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் ஆட் ஆகுங்க. ஸோ தட் நீங்கள் அதை பார்க்க முடியும். நம்ம இப்போது டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி அடுப்பை பொருத்திக்கோங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக தெரியுதுங்களா? ஓகேங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எண்ணெய். இது ஒன்றும் பெருசாக கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க, ஈஸி தான், நம்ம பண்ணலாமாங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உப்பு, தேங்காய் துருவி கொஞ்சம். நான் சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுறேன் இதுக்கு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த காராமணி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் இப்படி மசிச்சு இப்படி வச்சுக்கணுங்க. இதுதான் ருசி கொடுக்கும் சமையலில். நம்ம பண்ணலாமுங்க. இப்போது சட்டி கடாய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம கடுகு, உளுந்து, பெருங்காயம் போட்டிருக்கேங்க. அது போட்டால் ஜீரணத்துக்கு நல்லது, அதனால் போட்டுட்டு இது பொரிஞ்சு வரட்டுங்க. இது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சாரி, உளுந்து இப்படி செவந்து வரும்போது நம்ம சின்ன வெங்காயம் போட்டுருவோம். இது கொஞ்சம் வதங்கணுங்க சின்ன வெங்காயம். கொஞ்சம் ஆயில் வேணும்னா போட்டுக்கோங்க. இது பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இந்த வெங்காயம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. ஏன்னா இது பருப்பில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருந்தோன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த பருப்பை நம்ம போட்டுடலாங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டான் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படி போட்டுடணுங்க. இதுதான் டேஸ்ட்டு. நல்லா தாளித்த காராமணிக்கு ருசி நல்லா அதிகமாக கொடுக்குங்க. இந்த மாதிரி கடைசி கொஞ்சோண்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க.
கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கிடலாங்க. இவ்வளோதாங்க, ஈஸி தான். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது வந்து கொஞ்சம் ஈஸி. ஆனால் இது பருப்பை நீங்கள் ஊற வச்சுக்கணுங்க, அதில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. தாளிச்ச காராமணி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் போட்டுடுங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஈஸி தாங்க, இதில் டவுட்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஓகேங்க, நம்ம அடுத்து இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.